வணக்கம் உறவுகளே. புதுச்சேரி பத்ரா சட்டக்கத்துடைய நிறுவனர் ரகு என்கின்ற ரகுநாதன். இன்றைய பதிவு என்னவென்றால் மாணவ செல்வத்தினுடைய பதிவுதான். புதுச்சேரியில் 2 மாணவிகள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று தற்கொலை பண்ணி இறந்து விட்டார்கள். இது இறந்ததுனால யாருக்கு நஷ்டம்? உன்னை பெற்ற உங்களுடைய தாய் தந்தையருக்கு தான் நஷ்டம், இல்ல உங்களை யாராவது கேலி செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நஷ்டமா, அல்லது வாரியாருக்கு நஷ்டமா? அவர்களுக்கு தேவை சம்பளம். இன்று நீங்கள் இறந்ததனால் உங்கள் குடும்பம் தான் இந்த இழப்பை தாங்க முடியாம கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வளர்த்து கடனை வாங்கி படிக்க வச்சு இன்று அதற்கு ஒரு முடிவே இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். அதுபோல் ஒவ்வொரு மாணவர்களும் தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டோம் என்று நினைத்து ஒவ்வொருவராக தற்கொலை பண்ணிக்க ஆரம்பித்தால் இன்று ஒருவர் கூட இருக்க முடியாது. என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் அனைத்திலும் தோல்வி அடைந்துதான் வருகிறேன். கல்வியில இருந்து வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்துதான், இன்னைக்கு வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து தேர்தலிலும் தோல்வி அடைந்துதான் இன்று இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். அதே போலதான் நம்முடைய என்ஆர் அவர்களும் 2 முறை சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்துதான் அவர் அமைச்சரானார். அதன் பிறகு முதலமைச்சர் ஆனார். அதன் பிறகு கட்சியில் இருந்தே தூக்கினார்கள். ஆனால் அதுல தோண்டு போயிருந்தால் இன்று 5வது முறை முதலமைச்சர் ஆகியிருக்க முடியுமா? ஒவ்வொருவருடைய தோல்விதான் அடுத்த படிக்கு முன்னுதாரணமா செல்லுமா தவிர இதை கண்டு தற்கொலை பண்ணி கொண்டால் இன்று இந்த பூ உலகத்தில் மனிதர்களே வாழ முடியாது. இந்த சின்ன விஷயத்தை கூட உங்களால் தாங்க முடியவில்லை. மாணவ செல்வங்களே, சிந்தித்து பாருங்கள். தோல்விதான் அடுத்தனுடைய வெற்றி படிகளா அமையுமே தவிர வெற்றி வந்த பிறகு தோல்வி அடைந்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. தோல்விதான் பக்குவப்படுத்தும். இன்று நம்மளுடைய என்ஆர் எடுத்துங்க. இன்னைக்கு என்ஆர்ல பல தலைவர்களை என்ஆரை தெரியும். ஆனால் இன்று கட்சியில் இவ்வளவு பேர் இருக்கிறார்களா, அவர்களை முழுமையா என்ஆருக்கு தெரியுமான்னு கேட்டா நிறைய பேர் தெரியாது. ஆனால் நான் சாதாரண ஒரு விவசாயினுடைய பிள்ளை, கூலி வேலை செய்வதனுடைய பிள்ளை. என் தந்தை இறந்து 10 வருஷம் அப்படியே வழி தெரியாமல் தவித்துக் கொண்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கூலி வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக முன்னேறி வந்தோம். முன்னேறி வரும்போது என்னை தரமட்டமாக முடித்தார்கள். அதெல்லாம் நான் மீறிதான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறேன். என்னை தரமட்டமாக வீழ்த்திட்டார்களே என்று நான் தற்கொலை பண்ணி கொண்டிருந்தால் இந்நேரம் என்னுடைய சமாதியில் புல்லு முளைத்து இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ஆருக்கே நான் யாரு என்று தெரிகிற அளவுக்கு என்ஆருடைய உள்ளத்தில் நான் குடிக்கொண்டிருக்கிறேன். மக்களே, சிந்தித்து பாருங்கள். தோல்வியை கண்டு யாரும் தயங்காதீர்கள். அடுத்தது தோல்விதான் வெற்றி படிய முன்னேற்றமே தவிர தோல்வியை நினைத்து யாரும் வருத்தப்படாதீர்கள் என்பதுதான் இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம்.